ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 3/1/2024 புதன்கிழமை, மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 18ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, மேல் நோக்கு நாள், வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த தினம், வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் அடக்கு, அதற்கு பரிகாரம் பால். தனுசு லக்னம், இருப்பு 2 நாழிகை 16 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:31 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று மாலை 6 மணி 4 நிமிடங்கள் வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:39 மணி வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று நாள் முழுவதும் சோபனம். கரணம் இன்று மாலை 6 மணி 4 நிமிடங்கள் வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1:39 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் அவிட்டம் மற்றும் சதயம். இந்த இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 10 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய் கோரில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று புதன்கிழமை என்பதால் பெருமாளையும் தாயாரையும் துளசி கொண்டு வழிபடுவதாலும், நவகிரகங்களிலுள்ள மாத்துல காரகராகிய ஸ்ரீ புத பகவானையும் வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னி ராசியில் கேது மற்றும் சந்திரன், விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமை குறையும் நாள். பகை ருண ரோகஸ்தானம் அமைக 6ஆம் இடத்துக்கு சந்திரபகவான் வந்துட்டார். உங்களோட உழைப்பு அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ரொம்ப கவனமாக வேலை செய்யக்கூடிய நாள். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு நுணுக்கத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா, மனசில் அவங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். நிறைய இன்றைக்கி அடிஷ்னலாக ஏதாவது பண்ணினா ரொம்ப விசேஷமாக இருக்கும், லாபங்கள் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கும் அற்புதமான ஒரு நாள். எடுத்த காரியங்களெல்லாம் திறம்பட செய்து முடிக்கும் ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இன்றைக்கி வரும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏதாவது மாற்று மருத்துவம் அதெல்லாம் இருந்துன்னா எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, நல்லது. அதாவது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்றைக்கி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் பண்ணிக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலும். குடும்பத்தில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது ஒரு 10 நாள் லீவில் என்ஜாய் பண்ணிட்டீங்க கரெக்டாக. அதாவது ஹாஃப் இயர்லி முடிஞ்சு சென்னையில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, அப்போ இப்போ லீவு முடிஞ்செடுத்து ஸ்கூலுக்கு போகிறீங்க. நல்லா படிக்கணும், கூர்ந்து கவனிக்கணும். அதே மாதிரி எடுக்கிற எந்த ஒரு காரியத்திலையும் எல்லாருமே கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருந்தாலே உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். அதேமாதிரி இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு
எதிர்பார்க்கிற ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மூதா வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வெற்றி அடையும் நாள். அற்புதம். என்றைக்குமே நம்ம செய்கிற காரியங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக தான் வெளிப்படும். அதாவது இந்த ஒரு வேலையை செய்யணும்னு நீங்கள் ஒரு எண்ணத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லபடியாக முடியும். இது நமக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாம் செஞ்சால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு நினச்சிட்டீங்கன்னா அந்த வேலை ஒன்றுத்துக்குமே உதவாது, உங்களுக்கே மன அதிருப்தி இருக்கும். அதனால் இன்றைக்கி உங்களோட எண்ணங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். அந்த எண்ணங்களெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும். பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கார். அதனாலேயே உங்களோட எண்ணங்கள் இன்றைக்கி மனதளவில் இருந்து வந்த எண்ணங்கள் அற்புதமாக வெற்றி அடையும். கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்றைக்கி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறையும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கும் வேலை பளு குறையும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்க குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான ஒரு தகவல் கிடைக்க பெற்று மகிழ்வார்கள். என்னென்னா, வெளிநாட்டில் அந்த பையன் வேலை பார்த்துட்டு இருப்பான், இல்லை பொண்ணை வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த குழந்தைகிட்ட பேச முடியலேன்னு ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த வருத்தமெல்லாம் இன்றைக்கி நீங்கும். அவங்க அழகாக தொலைபேசி மூலமாகவோ இல்லை ஸ்கைப் மூலமாகவோ உங்கள்கிட்ட பேசுவாங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி ஆன்மீக எண்ணமும் அதிகமாக இருக்கும். அருகில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. இல்லத்தரசிகள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான வளர்ச்சி காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வான தகவல்கள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல சந்திரபகவான், அதாவது கன்னிராசியில் இருக்கார். கன்னிராசியில் இருக்கார் அப்படிங்கும்போதே அவரோட நட்சத்திரம் ஹஸ்தம். அதனால உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கன்னிராசிக்கு வந்துட்டாலே இந்த சந்திரபகவான் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இல்லாமல் நல்லபடியாக இருப்பார். அதனாலே உங்களை நல்லபடியாகவே வைப்பார். இன்றைக்கி எதிர்பாராத பயண வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு பயண வாய்ப்புகள் கிடைப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக ஒரு வளர்ச்சியை காண்பார்கள். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்கள் கை கொடுப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் வெற்றி அடையும் நாள். அற்புதம் அற்புதம். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கார். புதனோட வீட்டில் சந்திர பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேற போகிறது. அதனாலே நீங்கள் ஒரு முயற்சிகளை எடுத்துக்கணும். புரியுதா? உடல் ஆரோக்கியம் இப்போ தான் கொஞ்சம் நல்லபடியாக வந்துன்னு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய மருத்துவ செலவுகள்லாம் ஆகிடுத்து. இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகிறது. அதனால உங்களுக்கு எதிர்பார்க்குற ஒரு நல்ல முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதம் இருக்காது. குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக பணியாற்றுவார்கள். இல்லத்தரசிகள் உடன்பிறப்புகளின் வருகையால் மனமகிழ்ந்து போவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். அரசியல்வாதிகள் பெயரளவில் இருந்த ஒரு விஷயத்தில் முன்னேற்றம் அடைவார்கள். அதாவது அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெயரளவில் தான் இருக்குது, ஒரு முன்னேற்றம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் இப்போ முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் தகவல் அருமையாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட என பல வண்ண வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை உயரும் நாள். அற்புதம். ஏற்கனவே உங்கள் ராசி மேலே குரு பகவானோட பார்வை விழுறது, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களை சகாயஸ்தானத்தில் விழுறது. இப்போ சந்திர பகவானும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கார். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் கிடைக்கிற வருமானம் போதும்னு நினைச்சா கூட விட மாட்டார். உட்காரு, உழைக்கிறதுக்கேற்ற காசு கிடைக்கும், அதனால உழைச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் அற்புதமாக ஒரு உழைப்பை எடுத்துப்பீங்க. அதனால ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் வந்தாலே பொருளாதார நிலை ஆட்டோமேட்டிக்காக உயரும். சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அருமையான திருப்பங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தினர் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரியிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் வருமானம் வந்து சேருவதால் ஏதாவது ஒரு சொத்து வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மஞ்சள் வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, உங்கள் ஜென்மராசிலேயே சந்திர பகவான் இருக்கார். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஏன்னா இந்த சந்திர பகவான் என்னதான் இருந்தாலும் இந்த ஜென்மராசிங்கும் போது ஒரு சந்தோஷத்தையும் கொடுப்பார், சந்தோஷத்தையும் கொடுப்பார், ஒரு அலைச்சலையும் கொடுப்பார். கவனமாக இருந்தால் போகிறோம். அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். அதெல்லாம் மேக்சிமம் என்னென்னா பேசுகிற வார்த்தை தான். அதனால் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தாலே போகும். சாதாரணமாக கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான், விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அதனாலேயே குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கு வேண்டும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளில் தற்சமயம் ஈடுபட வேண்டாம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடமாற்றம் இனிமையாகும் நாள். ரொம்ப நாளாக வீடு மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, வீடே கிடைக்கல. மார்கழி மாதம் ஆரம்பித்ததுலேருந்தே தேடின்னு இருக்கீங்க, கிடைக்கிற மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒன்று எல்லாம் நல்லபடியாக இருக்குது, ஆனால் வாடகை கட்டுப்படி ஆகலை. வாடகை கட்டுப்படி ஆச்சுன்னா மற்ற விஷயங்கள்லாம் செட் ஆகலை. இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருக்குது. அது இப்போ விலகி உங்களுக்கு இந்த இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். நல்ல வீடு கிடைக்கும். தம்முன்னு தை மாதம் நீங்கள் பால் காய்ச்சலாம். அதேமாரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு, வீடு மனையெல்லாம் வாங்கியாச்சு, ஆனால் அதை அபிவிருத்தி செய்யணும், கொஞ்சம் முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா இன்றைக்கி அதை மேற்கொள்ளலாம். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே அன்பான ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தினர் சந்தோஷமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பாராத பயண வாய்ப்புகள் உண்டாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். சிலருக்கு வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மலர் நீளம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான்.
காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் உண்டாகும் நாள். 11ஆம் இடமாக லாபஸ்தானத்துல சந்திரபகவான் இருக்கார். சந்திரபகவான் டக்கு டக்குன்னு 2.25 நாள் அப்படியே போயிட்டே இருப்பார். இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்துட்டார். அற்புதமான முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். தொழில் வியாபாரத்தில் லாபகரமான போக்கு தென்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் அருமையாக செயலாற்றுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முன்னேற்றமான ஒரு தகவல் வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். இன்றைய தினம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட சாம்பல் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்போடு செயல்படக்கூடிய நாள். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். ஒரு பொறுப்பை உங்களுக்கு எப்படி நீங்க செய்ய போறீங்கன்னு பார்த்து கொடுப்பார். நீங்க அற்புதமாக எடுத்து செய்வீங்கல்ல, அவருக்கும் அது தெரியும். எனக்கே தெரியுங்கும்போது சந்திரபகவானுக்கு தெரியாதா? அதனால் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அற்புதமாக செய்கிறதுனால ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்பாக செஞ்சீங்கன்னா சிறப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதேமாரி கணவன் மனைவி குடும்பம் அப்படிங்கும்போது இன்றைக்கி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம்னு போயிடுவேள், குடும்பத்தை கவனிக்க முடியாது. அப்போ குடும்பத்தில் பிரச்சனை தானே. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். சுறுசுறுப்பாக பணிபுரிவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் வெற்றியினை காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட பச்சை வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைகள் குறையும் நாள். அபாடா, புது வருஷம் ஆரம்பிச்சுன்னே சந்திராஷ்டிரமம் வந்துருச்சு. ஓய், என்னையா பண்ணுறது? ஆனாலும் சந்திராஷ்டிரமத்தை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நானும் சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீருது அப்படின்னோடனே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக இன்றைக்கி உங்களோட கவலைகள் குறையும். ஏன்னா சந்திராஷ்டிரமம் விலகாச்சு, சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு வந்தாச்சு. அதனாலே உங்களுக்கு மனக்கவலைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் அகலும். குடும்பத்தினர் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதியான போக்கு தென்படும். அலுவலகத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். சந்திராஷ்டிரமம் இப்போ உங்கள் பக்கம், அது கவலைப்பட வேண்டாம். 2.25 நாள் அவர் அப்படி தான் வந்துட்டு போவார். அதுக்காக அவரை வர வேண்டாம்னு சொல்ல முடியுமா? ஏன் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டு டக்குன்னு 9ஆம் இடத்துக்கு போங்கன்னு என்ன டபுள் ப்ரமோஷனா? அதெல்லாம் வந்துட்டு தான் போவார். ஆனாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, அசர மாட்டீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எச்சரிக்கையோடு இருந்தாலே வெற்றி. கரெக்டாக ஏனோ தானோன்னு இருந்துவிடக்கூடாது. சாதாரணமாக கும்பராசிக்காரர்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் அந்த ஒரு குழப்பம் வரும், ஒரு பிரச்சனை தேடி வரும். ஆனால் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தாலே போதும். வாகன பயணம்
கவனமாக இருக்கணும். ஹெல்மெட் எடுத்துக்கணும், பெட்ரோல் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும், டயர் காற்று எல்லாம் இருக்கா, எல்லாம் க்ளீனாக இருக்கா, வண்டி கரெக்டாக இருக்கான்னு ஒரு பார்வை பார்க்கறது தப்பே கிடையாது. அதேமாதிரி லைசன்ஸு எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் எடுத்துக்கணும். சரியா? அதேமாதிரி கணவன் மனைவி அப்படிங்கும்போது பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் நல்லது. அப்போ குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது. அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் அதை விட கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது சாதாரணமாக நீங்கள் லட்சக்கணக்கில் போட்டாலும் சரி, ஆயிரக்கணக்கில் போட்டாலும் சரி, அது தொழில் தானே, வியாபாரம் தானே. 1000 ரூபா போட்டால் மட்டும் நீங்களும் முதலாளி தான். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் போதும். சில பிரச்சனைகள் வரலாம். அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க இன்னைக்கு. சரியா? கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் கல்வியில். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் இன்றைய தினம் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பது உச்சிதம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஏனதுரமை மீனராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பான நாள். கலத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். புரியுதா? ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா சந்திரன் கேது சேர்ந்தாலே கிரகண தோஷம் தான் சொல்லுவா. ஆனால் 7ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்காங்க, உங்களுக்கு சில ஆன்மீக விஷயங்களில் கொஞ்சம் நாட்டத்தை கொடுத்து உங்களை கலகலப்பாக வச்சுப்பார். அதுவே பெரிய பாக்கியம். அதேமாரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதம் இருக்காது. குடும்பத்தினர் ஒற்றுமையாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் ஒரு இனிமையான தகவல் இனிமையாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.